ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இந்த உலகத்திலே கெட்டுப்போகாத சில உணவுப் பொருட்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முதல் இடத்துல தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு. தேனை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். ஆனால் இந்த உப்புன்ற ஒரு விஷயம் கெட்டே போகாது எத்தனை வருஷம் ஆனாலும். பட் இருந்தாலும் நீங்கள் கடையில் போய் வாங்குகிற சால்ட்டு, அது கிறிஸ்டல் சால்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சால்ட்டு அதாவது தூள் உப்பு இருந்தாலும் சரி, கல் உப்பு இருந்தாலும் சரி, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்களேன். அதில் ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா அதில் அந்த அயோடின் அந்த மாதிரி விஷயம்லாம் கலக்குறாங்க இல்லையா, அதுதான் கெட்டு போகுமே தவிர உப்பு என்றைக்குமே கெட்டு போகாது. இதை நம்ம யோசிச்சிருக்கோமா? தேனும் அப்படி தான். தேனும் எத்தனை வருஷம் ஆனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், வேணுன்னா கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, இந்த பிரமிட் இருக்கு இல்லையா, பிரமிட்லேருந்து இந்த மம்மீஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதை அவங்கள அந்த மம்மீஸோட சவப்பெட்டிகள்லாம் எடுக்கும்போது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் சில சவப்பெட்டிகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னா தேன் பாட்டில்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தேன் பாட்டில்களை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ வரைக்குமே அந்த தேனெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது ஒரிஜினல் தேனுக்கு காலாவதியாகிற தேதியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரிஜினல் உப்புக்கும் காலாவதியாகிற தேதியெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்க ஒரு உலகத்தில், இன்றைக்கி இருக்க நம்ம டெக்னாலஜி என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சில விஷயங்கள் ஆரம்ப காலத்தில் டெக்னாலஜி இல்லாதப்போ இருந்த விஷயங்கள் இப்போ எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? டெக்னாலஜி இல்லாதப்போ என்ன இருந்தது, இந்த 2 உணவுப் பொருள்களுக்கும் காலாவதி தேதியே கிடையாது. என்ன தான் இப்போ டெக்னாலஜி வளர்ந்தாலும் காலாவதி தேதி இந்த 2 பொருளுக்குமே வந்துடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உப்புக்கு மெயின் ரீசன் அதுதான். என்னென்னா சில அயோடின், சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு காலாவதி தேதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் தேன் ஒரிஜினல் தேன் தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நிறைய இந்த வெள்ளைப்பாகு இந்த மாதிரி அப்படியே நிறையா பிராண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட பிராண்டு தான் ஒரிஜினல் தேன் இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வரோம், அதுலேருந்து எடுத்துகிட்டு வரோம்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே அப்படி ஏன் ஒரிஜினல் தேனாக இருந்தால் நீங்கள் அதுக்கு எக்ஸ்பிரி டேட் கொடுக்குறீங்க? ஏன்னா எக்ஸ்பிரி டேட் இல்லாத ஒரு உணவுப் பொருள் தானே அது தேன். ஸோ இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். கமெண்ட்டில் நீங்களும் வேறு ஏதாவது உணவுப் பொருள் இருக்கா? பிகாஸ் எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சது இந்த 2 உணவுப் பொருள். நீங்கள் கமெண்ட்டில் வேறு ஏதாவது உணவுப் பொருள் இருக்கா, அதை பற்றி பேசணுமா அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதை பற்றியும் பேசலாம். வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, பேசலாம். ஓகேவா? இப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.